வெற்றி வெற்றி. 1க்கு 2 அப்போ 10க்கு 20. எடுபணத்தை அப்படியே வைக்கிறேன். சுத்து. அப்புறம் வைக்கிறேன். சுத்து. நான் தான் அந்த கிளப்புக்கு முதலாளி. தெரியுது. சுத்த. நீங்க இதோட ஆட்டத்தை நிறுத்தீங்க. கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், தயவு செய்து போயிடுங்க. ஏன் குறி தவறி அடிச்சா கொடுப்பியா? எத்தனை பேர் தோத்து போய் நிக்கிறாங்க. ஏன் ஒருத்தங்கிட்ட மட்டும் தானே கெஞ்சற? இது சூது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சுத்த. நீங்க ஒருத்தரே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அப்படித்தான். நீ சுத்த போற இல்லையா? என்கிட்ட பணம் இல்லைங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. என்ன பணம் இல்லையா? எங்க பெட்டியை பார்த்து ஒட்டியை தொடாதீங்க. இறப்பா, அவர் கெஞ்சுறாரு, நீ மிஞ்சுறிய. யாரா நீ? உங்க அப்பன். நான் யார் தெரியுமா? சுப்பன். சேர வேண்டிய பணத்தை எடுக்க. இந்த பக்கைகளை தலை கட்டக்கூடாது. சுந்தரா, நல்ல சமயத்துல வந்த. நன்றிப்பா. நன்றியா? அந்த வார்த்தையை வைத்துறப்பிடுமா? நான் யாரு? சுந்தரம், அடியாள். கொடுக்க வேண்டிய ஆளுக்கு உத கொடுப்பேன், வாங்க வேண்டிய இடத்துல துட்டு வாங்குவேன். எடுமாமுல. ஆமா ஆமா, மறந்துட்டேன். என்னமோ புதுசா கொடுக்கற மாதிரி 50 ரூபாய் கொடுக்குறீங்க. என் ரேட் உனக்கு தெரியாது? அடிச்சா 100, ரத்தம் வந்தா 200, கைய ஒடிச்சா 300, காலை ஒடிச்சா 400, இடுப்ப ஒடிச்சா 1000. ரேட் ஏறிக்கிட்டே போகுதுல்ல. ஏடி 200. இந்தடா புஸ்தகம் வாங்க பணம் கேட்டே 5 ரூபாய். பள்ளிக்கூடத்துக்கு ஓடு. என்னப்பா நீ அடிச்ச காசு கொடுக்குறாங்க? மகனே, அது தொழில் ரகசியம்டா, கண்டுக்காத, ஓடு. சுந்தரா, நீ மட்டும் வரலன்னா கிளப் அந்த பயகைக்கே போயிருக்கும். பேசிக்கிட்டு சீட்டை கலைச்சு போடு. டேய், நீ ஜெயிச்சப்போ நான் காசு கொடுத்தல, இப்போ நான் ஜெயிச்சேன், காசு குடுறா. காசு இல்ல, கை எடுடா. பையில வச்சிட்டு காசு இல்லங்க குடுறா. மாட்டா ஓடா. டேய், அவன் காசு குடுறா. டேய், யாரா நீ? உங்க அப்பா. நான் யார் தெரியுமா? சுப்ப. சின்ன பையனை ஏமாத்துறியாடா? ரொம்ப நன்றிடா. நன்றியா? எதுக்குடா அது? எர்ரா காச எதுக்கு? உழைச்சது கூலி எவ்வளவு? அடிச்சா 5 காசு, உழைச்சா 10 காசு, குத்துரா 20 காசு, கீழே தள்ளி விட்டா 30 காசு, வேற ஏறி உட்கார்ந்தா 50. இப்படி போக போக ரேட் ஏறிக்கிட்டே போகும். எப்படா நம்ம தொழிலு? ரொம்ப நல்லா இருக்குதுடா. எர்ரா காச இந்தாடா. வேணுங்கிறப்ப என்ன கூப்பிடு, சும்மா பூந்து விளையாடுற. என்னது சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க? பள்ளிக்கூடத்துக்கு போன? இல்ல. வேற எங்கடா போன? சொல்லுடா. கேட்டுக்கிட்டு இருக்க, பேசாம நிக்கிறேன். எங்கடா போன? சொல்லு. ஏன் பிள்ளை போட்டு அடிக்கிற? பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேற எங்கேயும் போய் சுத்திட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான். ஏண்டா, புஸ்தகம் வாங்கணும் துட்டு கேட்டேன். நானும் உன்னை கிளப்புக்கு கூட்டிட்டு போய் பணம் கொடுத்தேன்ல, அப்புறம் எங்கடா போனேன்? நான் பள்ளிக்கூடம் தான் போனேன். வழியில 2 பசங்க சண்டை போட்டுட்டாங்க. அதுல ஒருத்தன் என்ன காப்பாத்துனா, நான் மத்தவன அடிச்சேன். அவன் ஓடிட்டான். நீ கிளப்ல அடிச்சு காசு வாங்கினியே, அதே மாதிரி நான் காப்பாத்துறவன்ட்ட கமிஷன் வாங்கினேன். நீ கொடுத்த 5 ரூபாய், நான் வாங்குற 10 பைசா. சபாஷ் மகனே, சபாஷ். டேய், நீ சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிற இந்த 10 காசுக்கு நான் வாங்க போற சிகரெட் இருக்கு பாரு, அதுக்கு ஒரு அலாதி ருசியா இருக்கும்டா.
பாத்தியாடி அப்பனுக்கு பிள்ளை இப்பவே சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கான். வாய முடுங்க. போடா உள்ள. பாருப்பா போடா அண்ணா போடா அண்ணா போடா அப்பா போடா அம்மா என்னடி இதெல்லாம்? வாங்க அப்படி. இந்த பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய சூதாட எடுத்து கூட்டிட்டு போய் கெடுக்காதீங்க. ஏன்னா பெரியவங்க செய்யற கெட்ட காரியங்களை சின்ன பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதேதான் செய்ய ஆசைப்படுவாங்க. கெட்ட காரியங்க போதை பொருள் மாதிரி, அதுதான் இளம் மனசுகளை அதிகமா கவரும். அதுக்கு இப்பவே நாம இடம் கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம புள்ள உருப்பிடுவானா? அடியே, உருப்படுறதுக்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழிங்க இருக்குது. அதெல்லாம் அவன் இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. இப்படி கண்டவனெல்லாம் அடிச்சு பொழப்பு நடத்துறத விட்டுட்டு தச்சு வேலை செய்யுங்க, கொத்து வேலை செய்யுங்க, சார்ஜ் சட்டையை தூக்குங்க. அந்த இடத்துக்கு நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போங்க. நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்துறத அவன் பார்க்கட்டும். உங்க உழைப்பினுடைய அருமை அவனுக்கு புரியட்டும். ஆஹா, அப்பா மாதிரி நாம கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு அவன் நினைக்கட்டும். அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. ஏண்டி, நீ சொல்றத பார்த்தா நான் என்ன முடிச்சு வைக்கிறேன்னா, முள்ள மாதிரித்தனம் பண்றேன்னா, கள்ளக்கடத்தல் பண்றேன்னா? அதெல்லாம் சோம்பேறி பசங்க, சோனா பசங்க செய்யற வேலை இல்ல. என் உடம்புல பலம் இருக்கு, கையில பலம் இருக்கு. அடிக்கிறேன், புடிக்கிறேன், ஆப்தனை சாப்பிடுறேன். அதான் என் தொழில். ஆள உறுதி. அப்படின்னா இந்த அழகான தொழில் உங்களோட இருக்கட்டும். நம்ம பிள்ளையாவது 4 எழுத்து படிக்கட்டும். என்ன விஷயம் தெரியாம பேசிட்டு கிளப் வச்சு நடத்துறானே, அவன் படிச்சவன் தான். இன்னைக்கு ஒரு ஆபத்துல படிப்பு அவனை காப்பாத்துல. ஐயாவோட பலம் தாண்டி அவனை காப்பாத்துச்சு. படிச்சா மட்டும் போதாது, பலமும் வேணும். வாகனவி, என்னது மருந்து கைமா? யாருக்கு? கொஞ்சம் அதுக்குதான் முழாம இருக்கால. 2 நாளைக்கு முன்ன தர்மாசுரை கூட்டி கொண்டு காமிச்சேன். ஒரு வாரத்துக்கு மருந்து சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதைத்தான் நானும் வாங்கிட்டு வரேன். ஆஹா, நீதான் வீட்லயே தங்க மாட்டேடா. திடீர்னு ஒண்ணுன்னு உன்னை எங்கடா போய் தேடுறது? அட போகலவி, நீ ஒண்ணு. ஒவ்வொருத்தி ரயில்லையும் பஸ்லயும் பிள்ளை போக்கல. அந்த மாதிரி நேரம் வந்தா தன்னால பிறந்துட்டு போகுது. அதான் நீ இருக்கிற, அப்புறம் நான் எதுக்கு? பாத்தீங்களா பாட்டி, எத்தனையோ வருஷமா பாத்துட்டு தானே இருக்கேன். சுந்தரம் அப்படியேதான் இருக்கான். இந்த நான் வரம் பண்ணுமா? பசிக்குது, வயிற்றுக்கு ஏதாவது வச்சிருக்கிறியா? எல்லாம் இருக்கு, வாங்க. அப்பா, அதுதான் அந்த முத்துப்பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. வந்தது இங்க வர சொல்லி இருக்கான், வருவான். ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு அவன் அடிச்சான்னு இங்க வந்து சொல்றீங்களே, அவனை பிடிச்சு 2 தப்பு தப்பி விடாம. அவன் நான் தப்பிடுவாங்க. ஆனா அவங்க அப்பா என்ன தப்பி விட மாட்டானே. ஏன் அப்படி? அவங்க ஒரு அடியாளுங்க. காசுக்காக கண்ணவன் அடிக்கிற அயோக்கிய ரேஸ்கல் சார். இந்த பக்கம் உன்னை இந்த பள்ளிக்கூடத்துல வச்சிருந்தா மித்த பிள்ளைகளும் கெட்டு போயிடுவானுங்க. உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். போ, உங்க அப்பா வர சொல்லு. எங்க அப்பா வர மாட்டாரு. இனிமே நானும் வர மாட்டேன். காலம் ரொம்ப கெட்டு போச்சு. வாடா, பள்ளிக்கூடம் போல. போப்பா, அந்த குண்டனுடைய அப்ப உன்னை அயோக்கிய ரஸ்கல் சொன்னான். சும்மா வரத நீ. விடுமனா, பாஞ்சு 2 கொடுத்தேன். வெரி குட். அதுக்காக வாத்தியார் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாருப்பா. போன போட்டும் போட. என்ன திட்டுனதை கேட்டுட்டு இருந்த வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ போக வேண்டாம். சரி சரி, வீட்டுக்கு போ. அம்மா அடிக்குமே. ஆமா, நீ ஒண்ணு செய். எங்கேயாவது விளையாடிட்டு பள்ளிக்கூடம் விடுற நேரத்துக்கு வீட்டுக்கு போ. அம்மா கேட்டா சத்தியமா பள்ளிக்கூடத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு. சத்தியம்னா என்னப்பா? ஒரு மண்ணா கிட்டே விடடா. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிற தந்திரத்துக்கு பேர் தான் சத்தியம். உங்க அம்மா சத்தியத்தை நம்புறவன். அவளை அதை வச்சுதான் அடிக்கணும். ஓடு ஓடு. புள்ள மேல நான் உயிரை வச்சிருக்கிறேன். அவனை வரக்க சொல்றேன். இன்னைக்கு சூடு போட போனேன். நாளைக்கு நான் இல்லாத நேரத்துல அவன் கைய கால முடிச்சாலும் முடிச்சுடுவனே. ஆமாப்பா, எனக்கு பயமா இருக்கு. நான் உன் கூடவே இருக்கேன். இனிமே இவன் இங்க விட்டு வைக்க மாட்டேன். வாடா போறேன். என்னங்க என்னங்க, இவ்வளவு நேரமா நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு படிக்கிற பிள்ளை கெடுத்து எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயோ கூட்டிட்டு போறேன். இனிமே அவன் என் கூட தான் இருப்பான். வாடா. இல்லைங்க, நான் விட மாட்டேன். விட மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்களேன். பொண்ணுங்க பேர் என்ன தள்ளிட்டு போறான் பாரு. பாட்டி, என் பிள்ளை எங்கேயோ கூட்டிட்டு போறாரு. என்னம்மா? அம்மா, என்ன அடியுங்க, கொல்லுங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு மாத்திரம் போகாதீங்க. அப்படின்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு 1000 ரூபாய் வாங்கி கொடு. எனக்காக எங்க அப்பா இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு, எவ்வளவுதான் கடன் வாங்குவாரு. நீயே கஷ்டப்பட வேண்டியதுதான். வேண்டாங்க, நான் சொல்றத கேளுங்களேன். விட போறியா இல்லையா? போக விட மாட்டேன். யாரா நீ?
நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? ஏண்டா மாமனார் வீட்டு காசுக்காக பொண்டாட்டிய போட்டு மாடு மாதிரி அடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு கை கால் இல்ல, உழைச்சு சாப்பிட முடியாது, பொண்டாட்டிய வச்சு குழப்பம் நடத்த பாக்குறியா? சோதாப்பல இந்த பொண்ணு அவ்வளவு கெஞ்சது கேட்க மாட்டேங்கிறியா? பேசாம பொண்ணை கூட்டிட்டு உள்ள போட. டேய், இது எங்க குடும்ப விஷயம், அதை கேட்க நீ யாரா? போய் என் வீட்டுக்குள்ள வந்து என் மாப்பிள்ளை அடிக்கிறதுக்கு என்ன தைரியம் உனக்கு? அப்புறம் மகளை சேர்ந்து திட்டம் போட்டு என்ன அடிக்க அடியார கூட்டிட்டு வந்து இப்ப அவனையே அடிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறீங்க. அவர் அது அடியார். அப்பா, தங்கச்சி படுற வேதனை தாங்க முடியாம மாப்பிள்ளைய கொஞ்சம் மிரட்டி வைக்கலான்னு நான் தான் பணத்தை கொடுத்து கூட்டேன்ப்பா. யாரப்பா நீ? நான் எத்தனையோ பேரை பூட்டு பூட்டா கழட்டி இருக்கிறேன், ஒரே அடியில என்ன கழட்டி விட்டாரு. இவர் இருக்கும்போது என்னையாப்பா பணத்தை கொடுத்து கூட்டியாத? வெக்கம் அல்ல உனக்கு? வெக்கப்பட்டு என்னப்பா பண்றது? நான் பெற்றிருக்கிறது பொண்ணாச்சே. பெண்ணை பெத்துட்டா பெத்ததோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானபலம் உள்ளவரும் பூனையா சிரித்து போயிடுவான். அந்த மாதிரி நான் என்னமையும் ஆயிடுச்சப்பா. பாப்பா, உடம்புல இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைய ஒரு பிடி பிடிச்சு விட்டா எல்லாம் சரியா போகுது. ஆட பைத்தியக்காரா, என் மாப்பிள்ளைய அடிச்சு அடக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் ஆயுள் பூராவும் என் பொண்ணு அவர்கிட்ட அடி வாங்கி தாகுமேப்பா. அதனாலதான் நான் எதையுமே கண்டுக்காம கை கட்டி இப்படி கூலி குறுகி போய் நிற்கிறேன். பெண்ணை பெற்றுட்டா தகப்பன் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதா? கூலி கைகட்டி நிக்க வேண்டியதானா? என் நிலைமை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கேள்வி நீ கேட்கிற? ஓஹோ, உனக்கு பொண்ணே இல்லையா? இல்ல, அதான் இப்படி கேட்கிற. இப்ப முண்டாம தட்டிக்கிட்டு அடியாளுக்கு வந்திருக்கிறியே. ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தொழிலை விட்டுட்டு கையால் ஆகாம கடைக்கு கடை உட்கார்ந்துகிட்டு நீ கையேந்தி காது கேட்கல. பயில்வான் பராங்குசம் இல்ல. ஆமா ஆமா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுவே உங்க பெண்ணை நல்லபடியா வச்சுப்பேன்.